இன்றைக்கி வீடியோவில் நம்ம டாப் 5 ஓப்பன் வேர்ல்டு பிசி கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டு வந்து இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ஸோ என்னென்ன கேமு என்னென்ன பொசிஷனில் இருக்குன்ட்டு பார்த்துருவோமா? ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. அப்படியே காப்பி பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுண்டா, அது ஜிடிஏவில் வந்து கன்ஸு கார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபைட்டு வந்து நார்மலாக தான் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் உள்ள ஃபைட்டு ஸ்கில்லு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபைட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அதிகமாக நீங்கள் கன் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் அதே தான் சேம் காரில் எல்லாமே ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். பட் நீங்கள் ஃபைட் தான் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். கன் இல்லை, கைக்கு தான் வேலை. அண்ட் நம்பர் 4 இருக்கிற கேம் என்னென்னா ஃபேர் க்ரை 3. ஏன் இந்த பொசிஷனில் வருதுண்டா, ஏன்டா இந்த கேம் வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். பட் இது வைல்டு பேஸ் பண்ண கேமு. இதில் அட்வென்ச்சர் பயங்கரமாக இருக்கும். அண்ட் இதில் அனிமல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேம் என்ன கான்செப்டா, ஃபஸ்ட்டு தன்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிக்னிக் வந்திருப்பாங்க, டூர் மாதிரி. வந்த இடத்துல ஸ்கை டைவிங் பண்ணையில் ஒரு ஆக்சிடெண்ட்டாக போய் ஒரு ஐலாண்டில் போய் மாட்டிடுவாங்க. போன இடத்துல வில்லன்ஸ் வந்து அவங்கள எல்லாரையும் கடத்தி போயிடுவாங்க. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெஃப்யூஸ் எல்லாரையும் கடத்தி கொண்டு போய் ஒரு சிறைச்சாலையில் அடைச்சிடுவாங்க. அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் கொண்டுருவாங்க. அந்த நெஃப்யூவும் அண்டு ஹீரோ குறிச்சி வரையில் தன்னோட நெஃப்யூவும் கொண்டுருவாங்க. அண்ட் இவன் தப்பிச்சு ஒரு சேஃபான இடத்துல வந்துடும். அண்டு அதுலேருந்து ஹீரோவோட கதை ஸ்டோரி வந்து கன்டினியூ ஆகும். தன்னுடைய வில்லனை, அதாவது கொண்ட ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாரையும் வில்லனை கொண்டானா இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி லைன் போகும். உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேமு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த கேமில் வந்து அனிமல்ஸு, மெயினாக அனிமல்ஸுக்கு தான் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும். வேட்டையாடுற விதமாக இருக்கட்டும், இந்த ஒரு அண்டர் வாட்டருக்குள்ளே போய் நீங்கள் முதல்ல கிட்டே மாட்டிக்கிட்டு அதை கொண்டுட்டு தப்பிச்சு வெளியே வர சீனாக இருக்கட்டும், ஒன்றும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒரு சர்வைவல் கேம் மாதிரி இருக்கும். அண்ட் ஓப்பன் வேர்ல்டு கேம் இந்த கேமு. அண்ட் ஸ்டோரி பேஸ் பண்ண கேமும் கூட. உண்மையிலேயே இந்த கேமை டெஃபினட்டாக நீங்கள் பண்ணுங்கள், செமையாக இருக்கும். அண்ட் நம்பர் 3 பொசிஷனில் இருக்கிற கேம் என்னடா, புரோட்டோடைப் 2. இந்த கேம் ஒரு சோம்பி கேம். ஆக்சுவலி மெயின் கேரக்டர் ஹீரோ, அவனுக்கு வந்து சோம்பியால் பாதிக்கப்பட்டு அவனுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும். அதாவது சோம்பியோட சூப்பர் பவர். அதை வச்சு இருக்கிற சோம்பி எல்லாத்தையும், அதாவது கெட்ட சோம்பி அது எல்லாத்தையும் அடித்து தன்னுடைய மக்களை காப்பாற்றுறானா இல்லையா, அதாவது தன்னுடைய சிட்டி மக்களை காப்பாற்றுறானா இல்லையா, ஹீரோவோட கதை அதுதான். சூப்பராக இருக்கும். டெஃபினட்டாக ப்ளே பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமும் கூட. அண்ட் இது ஒரு சோம்பிக்கு டிஃப்ரெண்ட்டாக பவர் கொடுத்து அது ஒரு மெயின் கான்செப்டாக கொண்டு போய் கிளைமேக்ஸில் போய் முடிப்பாங்க. அண்ட் இந்த கேம் வந்து ஃபஸ்ட் பார்ட்னு இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் விளாண்டுட்டு நீங்கள் செகண்ட் பார்ட் விளாடுங்க, நல்லாயிருக்கும் ஸ்டோரி. அண்ட் நம்மளுடைய செகண்ட் ப்ளேஸில் இருக்கிற கேம் என்னடா, எஸ் GTA சான் ஆண்ட்ரியாஸ். இந்த கேம் ஏன் நான் செகண்ட் ப்ளேஸ் சொல்கிறேன்டா, இந்த கேம் ஒரு பழைய கேம் தான். இதோட கிராஃபிக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நான் முன்னாடி சொன்ன கேமை விட. பட் இந்த கேமோட ஸ்டோரி அடிச்சுக்கிற முடியாதுங்க. அப்பேற்பட்ட ஒரு ஸ்டோரி. சாதாரண கார் திருடுற ஒரு சிஜே அவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் ஆகி இந்த கேமோட எண்டிங்கில் அவ்வளோ பிரம்மாண்டமாக முடிப்பாங்க அந்த கேமை. GTA சான் ஆண்ட்ரியாஸ்ங்கிறது சாதாரண கேம் கிடையாது, எல்லாருமே விளாண்டுருவீங்க. ஸோ அதனால தான் நான் GTA சான் ஆண்ட்ரியாஸ் செகண்ட் ப்ளேஸை சொல்கிறேன். இந்த கேமோட ஸ்டோரி லைனை, ஆக்ஷன் சீனு ஒன்று செதுக்கியிருப்பாங்க அந்த டைம்லேயே. அப்பேற்பட்ட ஒரு கேம் அது. டெஃபினட்டாக அந்த கேமை நீங்கள் விளாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விளையாடுறவங்க கண்டிப்பாக மறக்காமல் இந்த கேம் விளையாடுங்க. இதோட ஸ்டோரி அடிச்சுக்கிற முடியாது, பட்டை கிளப்போம். அண்ட் ஃபைனலி ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிற கேம் என்னடா, GTA 4. ஏன் நான் இந்த கேமை ஃபஸ்ட் ப்ளேஸில் கொடுக்குறேன்டா, ஏன்னா இந்த கேமோட ஸ்டோரி GTA சான் ஆண்ட்ரியாஸோட அளவுக்கு இல்லாட்டாலும் அண்ட் இந்த கேமோட ஃபிசிக்ஸு, கார் ஓட்டுற ஃபிசிக்ஸ் எல்லாமே டோட்டலி எல்லாமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஏன் ஈவன் GTA 5 இருக்கிற ஃபிசிக்ஸவே இது தோக்கடிச்சிடும். அந்தளவுக்கு இந்த GTA 4 ஃபிசிக்ஸ் வந்து மெயின் கான்செப்டாக இருக்கும். இந்த கேமோடைய கேம் ப்ளே ஒன்று சூப்பராக இருக்கும். கார் ஓட்டுற ஃபிசிக்ஸும் சரி, நம்ம இந்த கன் யூஸ் பண்ணுற சீன் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. GTA 5 விட GTA 4 தான் பெஸ்ட்டு ஃபிசிக்ஸ்ன்னு இன்னும் வரைக்கும் இருக்குது. ராக் ஸ்டார்லேயே பெஸ்ட்டு ஃபிசிக்ஸ்க்கு உண்டா நம்ம GTA 4 தான். ஸோ இந்த கேமை கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணணும். 2GB ரேமுக்கு இந்த கேம் சப்போர்ட் ஆகும். அண்ட் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். அண்ட் திஸ் கேம் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. அண்ட் தேங்க்யூ பிளேயர்ஸ். டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது நம்மளுடைய புது சேனல் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ பிளேயர்ஸ். பை பிளேயர்ஸ். பை.